அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் நிலவட்டும். இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, கடவுள் ஒருத்தர் தானையா, கடவுள் ஒருத்தர்னா ஒரு மதம் தானே இருக்கணும். திருப்பி திருப்பி சொல்றீங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம கடவுள் ஒன்றுனா மனுஷன் ஒன்று தான். அப்போ மதமும் ஒன்றா தான் இருக்கணும். மதம் மட்டும் இத்தனை மதம் ஏன் வந்து ஒரே கடவுள் பல மதங்களை எப்படிங்க சொல்லுவார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அது நியாயமான கேள்வி தானே. நானே இருக்கேன், இன்னைக்கு ஒன்று பேசுகிறேன், நாளைக்கு ஒன்று பேசுகிறேன், நாளைக்கு ஒன்று பேசுகிறேன். என்னையா மனுஷன் செய்வேன்? நேற்று ஒன்று சொன்னால் இன்னைக்கு ஒன்று சொன்னால் என்ன? மனுஷன் ஒரு நேரத்துக்கு ஒன்று மாறி மாறி பேசினாலே அந்த மனுஷனை மதிக்குமா? கடவுள் வந்து ஒவ்வொரு மாதிரியாக பேசுவாரா? இப்போ ஒரு மதம் சொல்லுது கடவுள் ஒன்றுங்குது, ஒரு மதம் சொல்லுது கடவுள் மூணுங்குது, ஒரு மதம் சொல்லுது 33 தேவர்னு சொல்லுது, ஒரு கடவுளுக்கு உருவம் ஒன்றுங்குது, இன்னொன்று இல்லைங்குது. கடவுள் அவதாரம் எடுப்பார்னு ஒரு மதம் சொல்லுது, ஒரு மதம் கடவுள் அவதாரம் எடுக்க மாட்டான்னு சொல்லுது, ஒரு மதம் மறுபிறவிங்குது, ஒரு மதம் இன்னொரு மதம் மறுமைன்னு சொல்லுது, ஒரு மதம் வட்டி வாங்கலான்னு சொல்லுது, இன்னொன்று வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது இல்லையா? இப்படியே நிறைய ஒருத்தர் புலால் உணவு உண்ணலாம்னு ஒரு மதம் சொல்லுது, உண்ணக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது. இப்படியே மதங்களுக்கிடையே இவ்வளோ கருத்துப்பாடு இருக்கு. இப்போ இத்தனையும் ஒரே கடவுளாக சொல்லுவார், ஒன்றுக்கொன்று முரணாக இருக்க முடியாது அல்லவா? ஆக இந்த கேள்வி நியாயமானது. கடவுள் ஒன்றாக இருக்க பல மதங்கள் வந்தது எப்படி? அதான் கேள்வி. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒன்று, சில மதங்கள் கடவுளே சொல்லலை, மனுஷனாக உண்டாக்கிக்கிட்ட மதங்கள். இப்போ பௌத்தம், சமணம், அவங்களே சொல்லலையே நாங்கள் கடவுளுடைய தூதர்ந்து புத்தர் சொன்னாரா, மகாவீர் சொன்னாரா? யாரும் சொல்லலை. நாங்கள் கடவுளை நம்பலைன்னு சொன்னவங்க அவங்க உண்டாக்கி கொண்ட மதங்கள். அது நிச்சயமாக கருத்து வேறுபாடு இருக்கும். இன்னொன்று, கடவுளால் உருவாக்கப்பட்ட மதம் என்று சொல்லிக்கொண்டு அங்கே கருத்து வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ கோளாறு இருக்கு. இப்போ ஒரு மதத்தை எதை வைத்து அறிகிறோம்? அந்த மதத்தினுடைய புனித நூலை, வேதத்தை வைத்துத்தான் ஒரு மதத்தை அறிகிறோம். அப்போ அந்த மதம் எது உண்மையான மதம்ங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? முதல்ல அந்த புனித நூலுக்கு தெளிவான வரலாறு இருக்க வேண்டும். எப்போது வந்தது, யார் சொன்னது, எந்த மொழியில் சொன்னது, சொன்ன மொழி என்ன, பதிவு செய்யப்பட்ட மொழி என்ன, சொன்ன காலம் என்ன, பதிவு செய்யப்பட்ட காலம் என்ன, அருளப்பட்ட காலத்திற்கும் பதிவு செய்யப்பட்ட காலத்திற்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அருளப்பட்ட மொழி ஒன்றாக, பதிவு செய்யப்பட்ட மொழி இன்னொரு மொழியாக இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் குழப்பம், இடைச்செருகள் வந்துடும். ஆக இடைச்செருகள் வருகிற போது பல கருத்துகள் உண்டாயிடும். இடைச்செருகள் வருகின்ற போது பல கருத்து வந்துடும். ஒரு ஆள் இப்போ பேசுகிறாரு, இந்த கருத்து இப்போ நான் இங்கே பேசுகிறேன், ஒரு 15 நிமிஷம் கழித்து யாரையா ஒரு ஆளை கூப்பிட்டு நான் என்ன பேசுகிறேன் எழுத சொல்லுங்கள், 15 பேர்கிட்ட எழுத சொல்லுங்கள், ஆள் கூட எழுதும். இப்போ 50 வருஷம் கழித்து எழுதுனா, சொன்ன ஆளோட கருத்தை 50 வருஷம் கழித்து ஒருத்தர் எழுதுனா என்ன இருக்கும் அங்கே? சரி, அவர் ஒரு மொழியை பேசுகிறாரு, பதிவு செய்கிறவங்க வேற மொழியில் பதிவு செய்கிறான், நிச்சயமாக கருத்து வேறுபாடு இருக்கும். ஆக முரண்பாடு வரும். எங்கே இடைச்சர்கள் வருகிறதோ அங்கே எல்லாம் முரண்பாடு வரும். ஆகவேதான் குரான் ஒரு சவால் விடுது. குரானில் இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, இது அல்லாத வேறு எவரிடமிருந்தும் வந்திருந்தால் இவற்றில் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இறைவனிடமிருந்து வந்தால் முரண்பாடு இருக்காது. இறைவன் அல்லாத வேறு எவரிடமிருந்து வந்திருந்தால் இவற்றில் நீங்கள் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். ஒரு பக்கத்தில் 4000 இருக்கு, அதே சம்பவத்தில் இன்னொரு பக்கத்தில் 40,000 இருக்கு. ஒரு பக்கத்தில் சாத்தான் சொன்னான் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் சொன்னார்ன்னு இருக்கு. ஆக எப்படி இருக்க முடியும்? ஒன்று கர்த்தர் சொன்னாரா, சாத்தான் சொன்னாரா? ஆக இப்படி வேதங்களுடைய ஆதாரபூர்வ தன்மையில் நம்பிக்கை இல்லாத போகிற போது, அது ஆதாரமாக பாதுகாக்கப்படாத போது, இடைச்சலுக்கு உள்ளாகிற போது பல கருத்துக்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொல்வது, கேள்வி கேட்பவர் சொல்வது போன்று கடவுள் ஒன்றென்றால் ஒரு மதம்தான் இருக்க வேண்டும். எப்போது ஒரு மதத்தினுடைய நூல், புனித நூல் பல்வேறு திரிவுகளுக்கும் இடைச்சல்களுக்கும் உள்ளாகிறதோ அப்போது பல கருத்துக்கள் உருவாவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது, பார்க்கலாம். ஆகவே அந்த புனித நூலுடைய ஆதாரபூர்வ தன்மையை வைத்து எது உண்மையான வேதம் என்பதை கண்டு கொள்ளலாம். அதோடு வேறு சில அளவுகோடு இருக்குது, நான் அதை சொல்ல விரும்பலை, ஒன்றரை மட்டும் சொல்கிறேன்.
அந்த மதம் எல்லாரையும் சமமாக பாவிக்கணும், எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லணும், எல்லா நாடும் சமம்னு சொல்லணும், எல்லா மொழியும் சமம்னு சொல்லணும், எல்லா இனமும் சமம்னு சொல்லணும். கடவுளே எல்லாத்தையும் படைச்சிட்டு இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன்னா எப்படி, இந்த மொழி சிறந்தது அந்த மொழி தாழ்ந்ததுன்னால் அது இறைவேதம் அல்ல, அது இறைவேதம் அல்ல. இதையும் ஒரு அளவுகோலாக வைத்துக் கொள்ளலாம். இப்படி அளவுகோல் வைத்துக்கொண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, எது உண்மையான வேதம்ங்கிறது புரியும். அதுதான் இறைவேதம் என்பதும் உங்களுக்கு புரியும். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.